அது வந்து 1 மந்த் வந்து சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் ஃபீட் பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிவார்மிங் பார்க்கறதுக்காக டிவார்மிங் பண்ணாமல் ஃபீடிங் பண்ணியிருந்தோம். ஆன் ஆவரேஜ் 14 to 16 கிலோ வெயிட் கெயின். இதுக்கு நீங்கள் போட வேண்டிய தீவனம் வந்து 70 கிலோ. கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். வந்து மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, 2 hours தான் பார்ட் டைம். பெருஞ்சாணி போடுறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஆட்டோட வயிற்றுக்குள்ள வாங்கிடும். நான் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கணும்னா போய் சொன்னாதான் அதை வியாபாரம் பண்ணணும். நீங்கள் 1 லட்சம் மூட்டை எடுத்தாலும் 1 லட்சம் மூட்டைக்கும் 1 மூட்டையும் குவாலிட்டி ஒரு 0.5% கூட மாறாது. 15 கிலோ வெயிட் கெயினுக்கு உங்களுக்கு 2400 அந்த போதும். நீங்கள் வேற ட்ரை ஃபோட்டர் வாங்கி போடணும், நாற்று போடணும். நாலேஜபிள் கோட் ஃபார்ம் அந்த கான்செப்ட்டுக்கு வந்து எல்லாரையும் கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் வளர்ந்தா நான் வளர முடியும். கண்டிப்பாக அந்த கான்செப்டில் வரும். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என்னோட வியூவர்ஸ் மூலம் சொல்லிடுங்க. நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், இருந்தாலும் திருப்பி மீண்டும் ஒரு அறிமுகம். கண்டிப்பாக பிரதர். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன், பிஆர் ஃபீட்ஸோட சிஇஓவாக இருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம சிஎஃப்எஃப்எஸ்னு ஒரு ஃபீடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்ல வீடியோஸ் எடுத்திருந்தோம். அடுத்து வந்து 1 மந்த் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்த்து அந்த ரிசல்ட்டுக்கான அப்டேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வீடியோட கண்டினியூஸ் வீடியோ பிரதர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக பிரதர். இப்போ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, ஃபாலோ பண்ணவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீடு வந்து எந்த வெயிட் கெயின் ஆகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு ஒரு 10 சாம்பிள் சைஸ் 3 டைப்பாக எடுத்து அது வந்து 1 மந்த் வந்து சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் ஃபீட் பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஸ்டார்டிங் வீடியோவும் 10 நாள் வீடியோவும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கடைசியாக 30வது நாள் எண்ட் ஆஃப் த ஸ்டடி. இந்த 1 மாசத்துக்கான என்ன வெயிட் கெயின் இருக்கு, எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கு, என்ன வெயிட் கெயின் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து எந்தெந்த ப்ரீடு எந்தெந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கு, என்ன பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம், எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த 10 ஆடுகள் சூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த 10 ஆடுகளும் இப்போ 30 நாளில் என்ன வெயிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம் 7 கிலோ வரைக்கும் வெயிட் நம்ம கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா, அதை ஒன்று சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆடும் எவ்வளோ வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பா பிரதர். நம்ம வந்து ஒரு 7 கிலோ கொண்டு வருவோம்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஓப்பனா சொன்னா அந்த சேலஞ்சில் ஃபெயில் ஆயிட்டோம் பிரதர். மேக்ஸிமம் வெயிட் கெயின் ஒரு ஆடு 6.5 கிலோ கொண்டு வந்தேன். மொதல் மாசம் அந்த ஃபீட் செட் ஆகிறது, பிளஸ் வந்து நடுவில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இஷ்யூ வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிவார்மிங் பாக்குறதுக்காக டிவார்மிங் பண்ணாம ஃபீடிங் பண்ணியிருந்தோம். அந்த இஷ்யூனால நடுவில் ஒரு 1 வீக் போச்சு. அந்த 2 இஷ்யூனால என்னால 7 kg கொண்டு வர முடியல பிரதர். ஆவரேஜ் 4.5 kg கொண்டு வந்திருக்கோம் பிரதர். ஆவரேஜ் 4.5 kg இருக்கணும். பீக் வெயிட் கெயின் வந்து 6.5 kg, லோயஸ்ட் வெயிட் கெயின் வந்து 3.5 kg பிரதர். அதாவது 3.5 kg பிரதர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10 சாம்பிள் சைஸ் கொண்டு வந்தோம். அதுல வந்து 7 வந்து ஆடு நல்ல குவாலிட்டியான ஆடு, 3 ஆடு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஆடு, 1 வந்து ரொம்ப போர் குவாலிட்டி ஆடு 3.5 கிலோ தான் பிரதர் வெயிட் ஏறி இருக்கு. அந்த ஆடு ஒண்ணு தீவனம் சாப்பிடாம இருந்துச்சு மேய்ச்சல் இருந்து, அது வெறும் 2.5 கிலோ தான் பிரதர் வெயிட் கெயின் ஆயிருக்கு. தீவனம் சாப்பிடாம வந்து 2.5 கிலோ தான் வெயிட் ஏறி இருக்கு. இன்னொன்னு வந்து 4, 4.5, 5 அந்த ரேஞ்சில் வந்து ஆவரேஜா வெயிட் ஏறி இருக்கு. ஆக்சுவலி கரெக்டான ஆவரேஜ் என்னன்னா 10 ஆட்டுக்கு எனக்கு ஒரு மாசத்துக்கு 45 கிலோ கெயின் பண்ணிருக்கு. 45 கிலோ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா ஒரு டீசென்டான ஒரு வெயிட் கெயின் ஆயிருக்கு. டீசென்டான வெயிட் கெயின் பிரதர். ஆக்சுவலி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், ஒரு புஷ் கொடுக்கலான்ட்டு. ஆனா அது முடியல பிரதர். ஆனா இது வந்து மார்க்கெட்ல சக்சஸ் ஆயிட்டேன். இந்த 4.5 kgங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்ம்ல. இந்த 4.5 kg வந்து இன்னும் நான் 2 மந்த் வளர்த்தேன்னா 5.5 வந்து ஆவரேஜா எனக்கு வந்து மாசம் 15 kg வரதுக்கான பேஸ் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கரெக்டா செட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம 7 கிலோ கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இது எந்த இடத்துல மிஸ் ஆனிச்சு, அது என்ன ப்ராப்ளத்தினால அது தவறுனுச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர். இப்போ வந்து பிரதர் 2 மேஜர் இஷ்யூ. ஒன்னு வந்து ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் ஃபீடு, இன்னொன்னு வந்து டிவார்மிங். நம்ம வந்து எல்லா வீடியோலயும் டிவார்மிங் ரொம்ப முக்கியம், அவசியம் பண்ணிருங்கன்னு சொன்னோம். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு R&Dங்கிற டிவார்மிங் இல்லாம ஆடு வளர்த்தா என்னென்ன இஷ்யூ கன்ஸ்டன்ட் ஃபேஸ் ஆகுங்கிறதுக்காக நான் 15 days டிவார்மிங். கண்டிப்பா முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த இன்ஜெக்ஷன் போடல நம்ம. ஆமா, இது வரைக்கும் பண்ணல. 15 days வந்து டிவார்மிங் பண்ணல. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, டிவார்மிங் பண்ண வார்ம்ஸ் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு ஒரு 5 to 6 days-ஓட வெயிட் கெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவார்மிங் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் வந்தேன். அதெல்லாம் ப்ராப்பரா ஹிஸ்டரி எடுத்து வச்சிருக்கேன். பிஃபோர் டிவார்மிங், ஆஃப்டர் டிவார்மிங். எனக்கு வந்து நான் ஓரளவுக்கு 3 days ஒன்ஸ் வந்து எவ்வளவு வெயிட்
கெயின் ஆகுது நோட் பண்ணுவேன். 3 days ஒன்ஸ் வெயிட் கெயின் எவ்வளோன்றது நோட் பண்ணுவேன். எல்லாமே ப்ராப்பரா ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு யாருக்கும் வேணும்னு கேட்டீங்கன்னா பர்சனலா இது பண்ணுங்க, நான் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கு, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஃபீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து கிளியர் கட்டா ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். ப்ராப்பரா நம்ம சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் கொடுத்து வைக்கிறப்ப மாசம் 3.25 to 4.5 கிலோ கேரண்டி பிரதர். இது வந்து நீங்க 4.5 கிலோங்கிறீங்க, ஏன் 3.25 சொல்றீங்கன்னா இது வந்து சைஸ் பெரிய சைஸ் கோட்ஸ், இது டக்குன்னு அடாப்ட் ஆகி டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து அந்த செட்டிங் பீரியட்ல ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லை, மைனர் இஷ்யூ இருந்துச்சு, நான் உடனே சரி பண்ணிட்டேன். நீங்க சின்ன சைஸ் கோட்டு வளர்க்குறீங்கிறப்ப அந்த ஒரு இதுக்கு அதனால 3.5 கிலோ to 3.25 கிலோ ஃபர்ஸ்ட் மந்த் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஆடு வளர்ப்புல டிவார்மிங் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க சொல்றத வச்சு எங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கும்போது ஒரு பிகினர்ஸா வரவங்களுக்கு வந்து எல்லாம் சரியா பார்க்க தெரியாது. இப்போ உங்களுக்கே நீங்க டிவார்மிங் பண்ணாம வரும்போது இவ்வளவு இஷ்யூஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. இது நீங்க எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? அதே மாதிரி அடுத்த பேட்ச் இப்போ நீங்க பண்ண போறீங்க, ஒரு R&D பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுல எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பிரதர். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து ஆட்டுக்கு வயிற்றுல, இந்த ஆட்டுக்கு வயிற்றுல வார்ம்ஸ் லோட் அதிகமா இருக்குங்கிறத ஐசைட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ புதுசா வரவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட சாணம் தான். சாணம் வந்து பெருஞ்சாணியா கட்டியா போடும். இந்த ஆட்டு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பிரதர். என்ன ஸ்கேம்னா, நம்ம ஒரு இடத்துல வாங்க போறோம்னா, நான் வந்து பிபிஆர் பண்ணிட்டேங்க, டிவார்மிங் பண்ணிட்டேங்க, ஒரு 500 ரூபா சேர்த்து வாங்குறதுக்காக நான் எல்லாமே பண்ணிட்டேங்க, நீங்க கொண்டு போய் எதுவும் பண்ண வேணாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மேக்சிமம் ஆஃப் ஸ்கேம் நடக்குது. எல்லாரும் ஸ்கேம் பண்ணல, நிறைய ஸ்கேம் பண்றாங்க. இன்னும் ஒரு சில நல்ல ட்ரேடர்ஸும் இருக்காங்க, அவங்க ஆடு வாங்கி டிவார்மிங் பண்ணி பிபிஆர் போட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து நியர்லி 75% ஆஃப் ஸ்கேம் நடக்குது. அதனால என்ன பண்றாங்க, அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இங்க வாங்கிட்டு வந்தோன்னு பண்ணாம விட்டுறாங்க. நம்ம ஃபீட் வந்து ஹை எனர்ஜி ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ஹை எனர்ஜி ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ளது வந்து ஆட்டுக்கு உடம்ப ரைஸ் பண்றாப்புல வார்ம்ஸுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வெயிட் கெயின் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஃபார்முலேஷன் பண்றோம். அதனால வந்து வார்ம்ஸும் கண்டிப்பா வளரதான் செய்யும். அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, நீங்க வாங்கிட்டு வந்தோடனே 7th டே என்ன ஆனாலும் அவங்க எப்ப டிவார்மிங் போட்டிருந்தாங்களோ என்ன 7th டே ஸ்ட்ரிக்டா டிவார்மிங் பண்ணிருங்க. நான் வந்து எப்ப இப்போ அது மாதிரி பண்ணலாமா? நிறைய பேர் கேட்கறாங்களா, அங்க இன்கேஸ் போட்டுருந்தாங்க திருப்பி நான் 7 டேல கொடுக்குறேன், இதனால எதுவும் இஷ்யூ வருமா அப்படின்னு? ஒன்னும் இஷ்யூ வராது பிரதர். கரெக்டான ஃபார்முலா, கரெக்டான கம்பெனி, கரெக்டான அளவு கொடுக்குற வரைக்கும் எந்த இஷ்யூ வராது. அது வந்து என்னன்னா டிவார்மிங்கே அந்த அதாவது ப்ரோஸ் ஆர் கான்ஸ், அதாவது வந்து டிவார்மிங் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பேசணும்னா இந்த வீடியோ பத்தாது, அது தனியா ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிவார்மிங்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அதை பத்தி ஒன்று கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணுவோம். டிவார்மிங் வந்து கரெக்டா என்னன்னா ஆன் டைம் கொடுக்கணும். 7th டே ஸ்ட்ரிக்டா கொடுத்துருங்க. அதே மாதிரி டிவார்மிங்ல இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம படிச்சு சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சாயங்காலம் டிவார்மிங் போடுறாங்க. நாள் ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு 6 மணிக்கு டிவார்மிங் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, காலைல 6 மணிக்கு டிவார்மிங் பண்ணி 7 மணிக்கு தீவனத்தை கொடுக்குறாங்க. ஓகே, அந்த டிவார்மிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம கொடுக்கறது வந்து ஒரு தடுப்பு அறை மாதிரி, நம்ம கொடுக்கறது வந்து ஒரு லேயர் மாதிரி இதுல ஃபார்ம் ஆயிடும் குடல்ல. வார்ம்ஸ் வந்து எப்படி சாப்பிடணும்னா, நம்ம கொடுக்குற மருந்து வந்து வார்ம்ஸை போய் கொல்லாது. வார்ம்ஸுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கான எந்த கம்பார்ட்மெண்ட்டும் இல்லை. அதனால வந்து அது கண்டினியூவா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதாகும். ஒரு 4 மணி நேரம் சாப்பிடாம இருந்துச்சுன்னா செத்து போயிடும் வார்ம்ஸ். இப்ப நம்ம கொடுக்குற டிவார்மிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, கம்ப்ளீட்டா ஃபுட் ட்ராக்ல இருந்து எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிடும். ஒரு லேயரா ஃபார்ம் ஆகிறப்ப வந்து என்னன்னா, வார்ம்ஸால சாப்பிட முடியாது. ஓகே, அது பட்னியா கடந்து செத்து போயிடும். இது இப்படிதான் வந்து வார்ம்ஸ் சாகிறது. இப்போ வந்து நீங்க டிவார்மிங் கொடுத்து லேயர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துல தீவனத்தை கொடுத்தீங்க, அந்த தீவனத்தை சாப்பிட்டு வார்ம்ஸ் எப்படி சாகும்? ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, எந்த டைம் பெஸ்ட் பண்றது? அதாவது டிவார்மிங் பண்றதுக்கான ப்ராப்பரான டைம் முதல் நாள் நைட்டு 6 மணிக்கு ஃபீடை ஸ்டாப் பண்ணிடணும். காலைல 6 மணிக்கு கொடுக்கணும். 12 மணி வரைக்கும் ஃபீட் கொடுக்க கூடாது. டிவார்மிங் பண்ணா 2 நாளுக்கான வெயிட் கெயின் லாஸ். இல்ல இன்னொரு சில பேர் என்னன்னா, இவ்வளவு நேரம் பட்னி போடுறோமே, ஆடு பாவம் இல்லையா? இல்ல பிரதர், ஆடு செத்து போயிடாது. ஆடு அதாவது அதுக்கு வந்து நல்லது பண்றோம். ஓகே, வயிற்றுல உள்ள வார்ம்ஸ் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குடுக்குற ஃபீட் எல்லாமே நமக்கு வெயிட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, நைட்ல இருந்து கண்டிப்பா பண்ணலாம்.
வாட்டர் ஃபுட் எதுவுமே கொடுக்க கூடாது. அப்படி இருக்கிற டைம்ல வந்து என்னன்னா அந்த வார்ம்ஸுக்கு எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி கிடைக்காத டைம்ல வந்து என்ன பண்ணும்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைக்கு வந்து வெளில வந்துடும், பாதி வார்ம்ஸ் செத்து போயிடும். அதனாலதான் வந்து வார்ம்ஸ் வெளில வருது. இதுதான் பிரதர் டிவார்மிங்கான கான்செப்ட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரண்டிக்காங்க கொஞ்சம் புவர் குவாலிட்டி எடுத்துருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இதுக்கெல்லாம் டிவார்மிங் எல்லாம் பண்ணல, அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பேட்ச்ல நீங்க ப்ராப்பரா பண்ணா இதை விட ப்ராஃபிட் அதிகமா வருமா? கண்டிப்பா பிரதர். இதுல வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து சைஸ் பெருசான ஆடு, அதனால வந்து எனக்கு மாசமே இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருக்கு. மாசமே 4.5 கிலோ வெயிட் கெயின் ஆயிருக்கு. இதே வந்து நீங்க யங் சைஸ்ல வாங்கி அந்த செட்டிங் பீரியடை கிராஸ் பண்ணி 3 மாசம் வளர்த்தீங்கன்னா மாசம் 3.25 to 4 கிலோ, 2வது மாசம் 5.5 கிலோ, 3வது மாசம் 6 கிலோ, ஆன் ஆவரேஜ் 14.5 to 16 கிலோ வெயிட் கெயின். இதுக்கு நீங்க போட வேண்டிய தீவனம் வந்து 70 கிலோ. கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் பிரதர். ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசம் 500 to 700 நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து. நம்ம மெயின்டெனன்ஸுங்கிற டைம்ஸ் வந்து ஃபீட் நம்ம கொடுத்துறோம். எப்படி டிவார்மிங் பண்றோம், இடத்த எவ்வளவு கிளீனா வச்சுக்கணும், இந்த 2-3 விஷயத்த வச்சு ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 500 to 700. அதை நீங்க அப்படியே வந்து எத்தனை ஆடு வளர்க்க போறீங்கன்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் வந்து மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, 2 hours பார்ட் டைம் ஒர்க். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீடு ஒய்டா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட கால்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கு அதிகமா வருது. அப்படி உங்ககிட்ட அதிகமா சொன்ன ப்ராப்ளம்ஸ் என்ன? என்கிட்ட அதிகமா சொன்னது ஆடு பெருஞ்சாணி போடுது. அதாவது களியில வயிறு உப்புல கழியிறது வந்து ரேரான கேஸ்ல 1-2 கழியுதுன்னு சொல்றாங்க. அது கழியிறது வந்து ஒரு 200க்கு 2 ஆடு 3 ஆடு கழியுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடிங், அந்த அந்த ஆட்டோட அடாப்டேஷன். அதனால கழியிறது பெருசா கம்ப்ளைண்ட் இல்லை பிரதர். அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெருஞ்சாணி போடுதுன்னு சொல்றாங்க. பெருஞ்சாணி போடுறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஆட்டோட வயிற்றுக்குள்ள வார்ம்ஸ் இருக்கும். அந்த வார்ம்ஸை கட் டவுன் பண்ணிட்டு அடாப்டேஷன், அந்த ஃபீட் வந்து ஆட்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடாப்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா பெருஞ்சாணி போடாது. அது எப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து கிலோவுக்கு 35 கிராம் சொன்னோன்னா வந்து கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா டே 1 போட்டுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம 10 days ஒன்ஸ் வந்து வெயிட் கெயின் ஆகணும்னு சொல்றப்ப 500 கிராம் போடுறது ஒரே நாள்ல 650 கிராமுக்கு போயிடும். இது வந்து ஒரு மிஸ்டேக்லான இது. எப்படி பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பானா நீங்க ஃபீட் வாங்குறீங்களா, முதல் நாள் வந்து 100 கிராம் மட்டும் போடுங்க. 50 கிராமா டெய்லி 50 கிராமா ரைஸ் பண்ணி நாங்க சொல்ற அளவு எப்போ வருதோ அது அந்த அளவு வந்தோன்னு ஸ்டாப் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு ஆடு வெயிட் ஏறிச்சு, நான் ஃபீடை ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 25 கிராம்ஸா ரைஸ் பண்ணுங்க. 25 கிராம்ஸ் ஆர் 50 கிராம்ஸ். அந்த அது மாதிரி ரைஸ் பண்றப்ப வந்து அந்த ஆடு வந்து வயிற்றுக்கு செட் ஆகும். அதாவது பெருஞ்சாணி போடுற வச்சு வெயிட் ஏறாதோ, ஆட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ, கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையும். அதாவது புழுக்க 100% பர்ஃபார்மன்ஸ், பெருஞ்சாணினால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் குறையும். அதனால இஷ்யூ கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் பண்ணீங்க. பிளஸ் வந்து அந்த பெருஞ்சாணி இஷ்யூ வந்து நிறைய இருக்கிற வச்சு அதை வந்து நாங்க ரெக்டிஃபை பண்றதுக்காக இப்ப பெல்லட் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இது பெல்லட்ஸும் கொஞ்சம் அப்டேட் வரும் ஃபியூச்சர்ல. பெல்லட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதாவது வர இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சாட்டிஃபை பண்ணிடுறோம். இல்ல இப்ப பெருஞ்சாணிக்கு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணா அந்த ப்ராப்ளமே இருக்கு. ஆக்சுவலி வந்து கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களே ஒரு டெய்லி அவங்களே ஆட்டுக்கு தீவனம் போட்டு அவங்களே பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். பெருஞ்சாணிங்கிறது 110 ஆட்டுக்கு தான் வருது. எல்லாத்துக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வரல. 110 ஆட்டுக்கு வந்தது. அந்த இஷ்யூ எப்படி சாட்டிஃபை பண்றதுன்னா ரைஸ் பண்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் பண்ணும். ஓகே. அதே மாதிரி ஒரு 2-3 டேஸ் தான் பெருஞ்சாணி போடும். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு செட் ஆயிடுச்சுன்னா புழுக்க போடாங்க. ஓகே. இப்போ நீங்க R&D பர்பஸ்ல ஒரு 10 ஆடுகள் எடுத்து வளர்த்துறீங்க. இது இப்போ 30 நாள் ஆயிடுச்சு. இதோட செலவு எவ்வளவு பண்ணீங்க, ஃபீடுக்கான செலவு எவ்வளவு பண்ணீங்க, இப்போ இதை சேல்ஸ் பண்ணா இதோட ப்ராஃபிட் எவ்வளவு வரும், இது சொல்லும் போது அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர். இது வந்து ப்ரூவன் ரிசல்ட். நமக்கு வந்து இப்ப 45 கிலோ வெயிட் கெயின் ஆயிருக்கு. 45 கிலோ உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் கேரண்டி போட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம கணக்கு பண்றப்ப மினிமம் கணக்கு பண்ணுங்கிறத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். 45 கிலோ 350 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு 15,750 ரூபா, நியர் டு 16,000. நான் வந்து ஒரு ஆட்டுக்கு 25 கிலோ ஃபீட் செலவு பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு மாசத்துக்கு 25 கிலோ செலவு பண்ணியிருக்கேன். 25 வந்து இப்போ நீங்க 10 ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோ. ஓகே, 250 கிலோ வந்து நீங்க 33 ரூபான்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபீடு 30 ரூபா போகிறோம், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துனா இருக்கு. 33 ரூபானா 8,250 ரூபா. பிளஸ் வந்து நான் டிவார்மிங்க்கு ஒரு 300 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து ஒரு
2 ஆட்டுக்கு உடனே சளி பிடிச்சிச்சு. அதுக்கு வந்து என்ட்ரோஃப்ளாக்சின் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஓகே. ப்ளஸ் வந்து டிடிஇடி போட்டுன்னா அதோட செலவு 250 ரூபா. டிடிஇடி போட்டுன்னா அதோட செலவு 250 ரூபா. கழிச்சல் மருந்து கிரிப்டால் வந்து ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஓகே. இதுதான் நான் இது வரைக்கும் பண்ண கம்ப்ளீட்டான செலவு. 9010 ரூபா, 9000 ரூபா. இது அன்னியில வந்து நான் வேற எதுவும் செலவு பண்ணல. ஓகே. இப்போ வந்து 16,000 ரூபாயில 9000 ரூபா மைனஸ் பண்ணிப்போம் நம்ம பண்ண செலவு. 7000 ரூபா ரொம்ப மினிமம் ப்ராஃபிட். நீங்க வந்து இதே நீங்க 370 ரூபா, 400, 450 வித்தீங்கன்னா ப்ராஃபிட் மினிமம் ரொம்ப மினிமம் 7000 ரூபா. எனக்கு வந்து இந்த மாசத்துல ஒரு ஆட்ல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 700 ரூபா பிரதர். ஒரு ஆட்டுக்கு 700 ரூபா. ஒரு மாசம் இந்த ஆடு வளர்த்ததுக்கு 700 ரூபா. செம்மறி ஆடு வந்து வேல்யூம் அதிகமாகிறப்பதான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். 10 ஆட்டுல வந்து எனக்கு ஒரு மாசத்துல 7000 ரூபா கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. பியூரா R&D பர்பஸ்ல ஒரு அண்டர் மெயின்டெனன்ஸ்ல ப்ராப்பரா வச்சு செஞ்சதுல ஒரு மாசத்துக்கு 10 ஆட்டுல 7000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இதே வந்து நீங்க 100 ஆடு இருந்துச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி. இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க R&Dக்காங்க கொஞ்சம் புவர் குவாலிட்டி எடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இதுக்கெல்லாம் டிவார்மிங்லாம் பண்ணல. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பேட்ச்ல நீங்க ப்ராப்பரா பண்ணா இதை விட ப்ராஃபிட் அதிகமா வருமா? கண்டிப்பா பிரதர். இதுல வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து சைஸ் பெருசான ஆடு. அதனால வந்து எனக்கு மாசமே இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருக்கு. மாசமே 4.5 கிலோ வெயிட் கெயின் ஆயிருக்கு. இதே வந்து நீங்க யங் சைஸ்ல வாங்கி அந்த செட்டிங் பீரியடை கிராஸ் பண்ணி 3 மாசம் வளர்த்தீங்கன்னா மாசம் 3.25 to 4 கிலோ, 2வது மாசம் 5.5 கிலோ, 3வது மாசம் 6 கிலோ, ஆன் ஆவரேஜ் 14 to 16 கிலோ வெயிட் கெயின். இதுக்கு நீங்க போட வேண்டிய தீவனம் வந்து 70 கிலோ. கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் பிரதர். ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசம் 500 to 700. நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து. நம்ம மெயின்டெனன்ஸுங்கிற டைம்ஸ் வந்து இது நம்ம கொடுத்துறோம். எப்படி டிவார்மிங் பண்றோம், இடத்த எவ்வளவு கிளீனா வச்சுக்கணும், இந்த 2-3 விஷயத்த வச்சு ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 500 to 700. அதை நீங்க அப்படியே வந்து எத்தனை ஆடு வளர்க்க போறீங்கன்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து மார்னிங் 1 hour ஒர்க், ஈவினிங் 1 hour ஒர்க், 2 hours பார்ட் டைம் ஒர்க். இப்போ உங்க ஆடு இப்போ 30 நாள் வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் வருங்கிறத டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய ஃபீடிங் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட சில பேர் கேட்பாங்க, உங்களோட ஃபீடு வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் இப்போ வந்து நீங்க ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அது எதனால அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர். எல்லாருமே நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க, எனக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு 27 ரூபாய்க்கு கிடைக்குது, 28 ரூபாய்க்கு கிடைக்குது, ஏன் உங்கள்கிட்ட மட்டும் பிரைஸ் கூட? ஏன்னா என்னால கரண்ட் ரேட் எவ்வளவு? இப்ப கரண்ட் ரேட் 32 கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர். ஓகே. நான் பிரைஸ் கம்மியா கொடுக்கணும்னா பொய் சொன்னாதான் வியாபாரம் பண்ண முடியும். இப்ப நம்ம இத்தனை வகையான மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்ல எத்தனை பேர் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க 25% சோளம் ஆட் பண்றோம். எங்க ஃபீட்ல மினிமம் 25% சோளம் ஆட் பண்றோம். 25% சோளம் ஆட் பண்றப்ப நீங்க சோளத்தோட ரேட் என்ன பிரதர்? 31 ரூபா. நான் வந்து 25 ரூபாய்க்கு வித்தப்பையும் ஒரு 31 ரூபாயில வித்துட்டு நீங்க சோளம் 32 ரூபாய்க்கும் விற்கிறப்ப அதே 31 ரூபாயில வித்தேன்னா நான் வந்து அந்த சோளத்துல ஏதோ கோல்மால் பண்றேன்னு அர்த்தம். என்னோட ஃபார்முலா ஃபிக்ஸ்டு, ஒரு சர்டைனான ஃபார்முலா. இதோட ஃபார்முலா ஃபிக்ஸ்டு, இதுல ஒரு நல்ல வெயிட் கெயின் ஆகுதுங்கிறப்ப நான் ரா மெட்டீரியல் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஏத்தாப்புல என்னோட ஃபீட் பிரைஸையும் ஏற்றி இறக்கணும்ன்றது. அதனால வந்து 31 ரூபா வித்துட்டு இருந்த ஃபீடு வந்து 32 ரூபா சில்லறை வியாபாரங்கள்ல. அதே மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க, ஃபீட் ரேட்டு குறைச்சு கொடுங்க, ஃபீட் ரேட்டு குறைச்சு கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு வேல்யூம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைச்சு கொடுத்தோம். அதாவது யாரும் சொல்லாத, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஒரு மூட்டையிலேருந்து 10 மூட்டை வரைக்கும் எடுத்தா ஃபீடோட பிரைஸ் 32 ரூபா பிரதர். 32 கிலோ 32. பேக் வந்து 1600. நீங்க 10 மூட்டை டு 20 மூட்டை எடுத்தீங்கன்னா 31 பிரதர். பேக் 1550. நீங்க 20 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃபிளாட் 30ல கொடுத்துடலாம் பிரதர். 1500ல கொடுத்துடலாம். நீங்க இதுவே வந்து நான் ஒரு மிக பெரிய ஃபார்ம் வச்சிருக்கேன், எனக்கு வந்து மாசம் 50-100 மூட்டை தேவைப்படும்னா 29 ஃபைனல் ரேட் பிரதர். 29ங்கிறது ஒரு 50 பைசே ப்ராஃபிட்ல உள்ளது. 29 ஃபைனல் பிரைஸ் பிரதர். இது வந்து எல்லாமே எக்ஸ்மில் ரேட். அங்கே எங்களோட ரேட்டு பிளஸ் வந்து அதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் அது எல்லாம் தனியா வரும். இப்போ எல்லா கஸ்டமரும் ஈக்குவல் தான். நமக்கு ஒரு மூட்டை வாங்குறவங்களும் சரி, ஒரு டன் வாங்குறவங்களும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான். அப்படிங்கும்போது ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிரைஸ் வந்து இவ்வளோ ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஓப்பனா தெரியணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் நம்ம விரும்புறோம். நாங்க ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க 50 மூட்டை எடுத்தாங்கன்னா அவங்க எங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து அவங்களே வந்து மூட்டையை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க வந்து இப்போ புக்கிங் காஸ்ட் கிடையாது. புக்கிங் காஸ்ட் கிடையாது. பிளஸ் வந்து
நாங்க இப்போ கொஞ்சமா செய்யறோம்னா எங்களுக்கு வந்து லேபருக்கு ஆகிற காஸ்ட் கூட. அதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனோன்னு தான் வந்து ஃபீடு ரெடி பண்றோம். ஃபீடை வந்து ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணுங்கிற வச்சு நம்மள்ட்ட டே டு எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக்கே இருக்காது. அன்னைக்கு இப்போ எவ்வளவு தேவைன்னு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கே புக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்காது. இப்போ வந்து கம்மியான ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை சில்லறையில செய்யறப்ப அந்த லேபருக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் வந்து நாங்க வந்து எங்க மில்லுல இருந்து கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல போடுற காஸ்ட், இந்த காஸ்ட் எல்லாமே ரைஸ் ஆயிடும். இப்போ வந்து நீங்க இந்த காஸ்ட்டை கட் டவுன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கொஞ்சம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 50 மூட்டை ஓட்டினாலும் லேபருக்கு அதே காஸ்ட் தான் கொடுக்க போறோம். ஒரு 500 மூட்டை ஓட்டினாலும் லேபருக்கு அதே காஸ்ட் தான் கொடுக்க போறோம். அதனால பல்க் ஆர்டர்ஸ் வரப்ப எங்களால செய்ய முடியுது. நீங்க கேட்கலாம், நீங்க ஒரே நாள்ல பல்கா செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு செய்யலாம். எங்களோட ஃபீல்ட்ல வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒரு சிலர் 1 மாசத்துக்கு கணக்கு பண்ணி இருக்கிறாங்க. நாங்க இப்போ ஒரு 500 மூட்டை ஓட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு 5 to 10 days ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ற வசி பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறப்போ வந்து எங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப மினிமம் பண்ணி இது பண்ணி வேண்டியது. எங்களுக்கும் செலவுகள் இருக்கு, லேபர் காஸ்ட் இருக்கு, ப்ளஸ் வந்து நான் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போட வேண்டியது இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் 2% பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சேலரி கொடுக்கணும். அதனால அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பிரதர் இந்த ரேட். கண்டிப்பாக. ஆனால் இந்த 32 ரூபாங்கிறது கஸ்டமர் ஃபீடு வாங்கி போட்டாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபீடை யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வேல்யூ சொல்லிட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு வந்து வேல்யூ சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து என்னன்னா, நான் ஃபீடு காஸ்ட் கனெக்ட் பண்றப்போ 33 ரூபான்னு கனெக்ட் பண்ணேன். நீங்க நோட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து 33 ரூபான்னு கனெக்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து இன்னும் 2 ரூபா கூட போனாலும் 35 ரூபான்னு கனெக்ட் பண்ணாலும் 700 ரூபா ப்ராஃபிட் வந்த இடத்துல 600 ரூபா ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் இல்லாம இல்ல, கண்டிப்பான முறையில உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் பிரதர். யாராருக்கெல்லாம் தேவையோ நான் வந்து அந்த சாட் வந்து எக்ஸல் ஷீட்ல போட்டு ரெடி பண்ணி வச்சேன். யாராருக்கெல்லாம் தேவையோ பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து அங்க சாட் ஷேர் பண்றேன். அந்த எண்டு வந்து நம்ம குவாலிட்டியை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்றோம், ப்ரியாரிட்டி பண்றோம். நம்ம இங்க ரேட்டு வந்து செகண்டரி தான். கண்டிப்பா பிரதர். ஆக்சுவலி நான் ரேட்ல டிஃபரன்ஸ் சொன்னேன்ல, நீங்க 1 லட்சம் மூட்டை எடுத்தாலும் 1 மூட்டை எடுத்தாலும் 1 லட்சம் மூட்டைக்கும் 1 மூட்டையும் குவாலிட்டி ஒரு 0.5% கூட மாறாது. நாங்க வந்து என்னைக்குமே ரேட்ல சர்ப்ளஸ் வச்சுக்கிட்டோம், ரேட்ல முன்ன பண்ண வச்சிருக்கோம். குவாலிட்டியில அது உங்க ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் குறைச்சிக்கிறீங்களே தவிர குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றது, குவாலிட்டியில எக்காரணத்துக்கு ஒன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அந்த டே 1 எப்படி கொடுத்தோமோ டே 10,000 அப்படி கொடுக்கணுங்கிறதா எங்களோட மொத்தம். ஃபீடு கொடுக்கும்போது வேற செலவுகள் இருக்காது உங்களுக்கு. கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இப்போ வந்து நீங்க மார்க்கெட்ல உள்ள அதர் ஃபீட்லாம் கொடுத்துருந்தீங்க, ட்ரை ஃபோடர் கொடுக்கணும். ட்ரை ஃபோடர் காஸ்ட்டையும் நீங்க கொடுக்குற தீவனத்தோட காஸ்ட்டையும் பாத்தீங்கன்னா 45 ரூபா வரும். அதே ஃபீடு வந்து நமக்கு 33 ரூபா அடக்கத்துல முடியும். ஏன்னா வந்து இந்த ஃபீடை மட்டும் கொடுத்து வெயிட் கெயின் ஆகுதுங்கிறப்ப நீங்க ட்ரை ஃபோடர் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வந்து இந்த CFFS ஓட பெஸ்ட். ஒரே விஷயம் தான் பிரதர், 15 கிலோவுக்கு 70 கிலோ தீவனம் 2200 ரூபா. அதிகபட்சம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்தாலே 2400 ரூபா. 15 கிலோ வெயிட் கெயினுக்கு உங்களுக்கு 2400 ரூபா அந்த போதும். ஓகே, நீங்க வேற ட்ரை ஃபோட்டர் வாங்கி போடணும், நாத்து போடணும், எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுங்க. கிலோக்கு 35 கிராம், ஒரு பேட்சுக்கு 70 கிலோ. FCR வந்து 4.5 to 5. ஓகே, இதே விஷயம் தான் பிரதர். 5:1 4.5 to 5. அதாவது 4.5 கிலோ டு 5 கிலோ தீவனம் சாப்பிட்டா 1 கிலோ வெயிட். ஓகே. சிம்பிள், இவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு ரிஸ்கியான வீடியோ பண்ண போறேன். மழை காலத்துல CFFS மட்டும் வச்சு இன்டீரியர்ல மட்டும் வச்சு எவ்வளவு வெயிட் கெயின் பாசிபிள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மழை காலத்துல ஆடு வளர்க்கணும்னா பயப்படுறேன். நானுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரதர். மழை காலத்துல வந்து ஆடே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அது ஆடே வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம்? என்ன ரீசன் தான் பிரதர், மழையில வந்து சான்ஸ் ஆஃப் டிசீஸ் ஜாஸ்தி. ஒரு டிசீஸ் இல்ல அப்படின்னு நீங்க கேரண்டி பண்ணி அந்த ஆடுங்களை கொண்டு வந்து நீங்க உங்க இடத்துல சேர்த்து அது ஒரு 7 days குவாரண்டைன்ல வச்சு ஆடை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா வளர்க்கலாம். அது வந்து இப்ப நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடியில என்ன பண்ண போறோம்னா, மழை காலத்துல ஒரு இன்னொரு சாம்பிள் சைஸ் ஒன்று சூஸ் பண்ணி மழை காலத்துல CFFS மட்டும் வச்சு எந்த அளவுக்கு பாசிபிள்னு பார்க்க போறோம். ஓகே. இது அடுத்தது இருக்கும்போது அதே மாதிரி பிரதர், இப்போ நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டிவார்மிங் கொடுக்கல, ஆரம்பத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்த R&D எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்க போகுது பிரதர்? நான் இன்ஜெக்ஷன் பண்ணல, டிவார்மிங் கொடுக்கலங்கிறது டைமிங்காக இல்லை, அதுவும் ஒரு R&D ஸ்டடிக்காக. ஓகே, அதுதான். அடுத்த R&D வந்து ஒரு ப்ராப்பர்
அதாவது டே 1லேருந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும், என்னென்ன டிவார்மிங் பண்ணணும், அதை ஒரு ப்ராப்பர் கேஸ் ஸ்டடியா வச்சு கம்ப்ளீட்டா பண்ண போறோம் பிரதர். ஓகே, தெரிஞ்சே இந்த ஆரண்டில நம்ம பண்ணல. ஆமா, பண்ணாம எப்படி வரப்போகுது, பண்ணலைன்னா என்னென்ன ரிசல்ட் வரும், இதெல்லாம் பண்ணலைன்னா கஸ்டமர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிறத பாக்குறதுக்காக பண்ணாம இருந்தோம். இந்த வாட்டி வந்து ப்ராப்பரா பண்ணலான்னு இருக்கோம் பிரதர். ஓகே, அதாவது பண்ணலைன்னா வர இஷ்யூ, இதை பண்ணா எந்த அளவுக்கு பெஸ்டா. ஓகே, அதுலேயே டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பேட்ச் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஆரண்டி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மழைக்கால, அதாவது பீக் மழை காலத்தில் ஃபுல்லாக 24 hours மழை பெஞ்சாலும் நம்மளால ஆடு வளர்க்க முடியும். அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது. கண்டிப்பா பிரதர், நம்ம முழுக்க சிஎஃப்எஸ் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சொன்னோம். இப்போ நீங்க நிக்கிறதுக்கே பேக் டிராப்ல பாத்தீங்கன்னா ஒரு கடலைக்குடி இருக்கு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கணும், நீங்க என்ன சிஎஃப்எஸ் மட்டும் சொல்றாங்கன்னா கடலைக்குடிலாம் வச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. இது எதற்காக, அதை பற்றி சொல்லுங்க. சிஎஃப்எஃப்எஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆடு வளர்க்கறதுக்காக நாங்களும் கள்ளக்குடியை வாங்கணும். யூஸ் பண்ணல, கண்டிஷனை பார்த்தா தெரியும். லாஸ்ட் வீடியோலையும் அப்படியே தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான். மலையில் படுதா போட்டு இது பண்ணியிருந்தோம், மலையில் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் யூஸ் பண்ணலை. கள்ளக்குடி யூஸ் பண்ணுறது சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று பிரதர், இப்போ நீங்கள் ஆடு வளர்ப்புல நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டு வரீங்க வியூவர்ஸ் கிட்ட. உங்ககிட்ட ஃபீடு வாங்கினாலும் சரி வாங்காதவங்களும் சரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஆடை வந்து எப்படி ப்ராப்பராக வளர்க்கணும், ஒரு ஃபார்மிங் மெத்தடில் வளர்க்கணும், எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இதை தாண்டி வேற என்ன இனிஷியேட்டிவ் பண்ணி நீங்கள் அடுத்த விஷயங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? இப்போ வந்து ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிரதர். எவ்ரி சண்டே 11 o'clock கூகுள் மீட்ல வந்து ஒரு கஸ்டமர் மீட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் பிரதர். அது வந்து கஸ்டமர் மீட் மாதிரி இல்லாம ஒரு ஆடு வளர்ப்புக்கான ஒர்க் ஷாப் மாதிரி. ஓகே, ஆடு வளர்க்கறதுக்கான ஒர்க் ஷாப் மாதிரி எப்படின்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். அந்த டவுட்ஸ் வந்து எங்க நாலேஜுக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிடும். அப்படி எங்க நாலேஜுக்கே கிளியர் பண்ண முடியலன்னா எங்களால ஒரு ஹையர் லெவல் வெட்டினரி டாக்டர் 10-15 பேர்கிட்ட பேச முடியும். என்ன இஷ்யூவா இருந்தாலும் அதே மாதிரி நாலேஜா இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேச முடியும். எங்களோட கான்டெக்ட் ஜாஸ்தி. 90% நம்மளே பண்ணிடுவோம். அப்படி எங்களால பண்ண முடியாத கொஸ்டினா இருந்தா நாங்க அது மாதிரி கேட்டு கிளியர் பண்ணி விட்டுருவோம். whatever you doubt you have. ஓகே, எவ்ரி டவுட்ஸ் இருந்தாலும் எவ்ரி சண்டே. அதே மாதிரி அதுக்கு நீங்க இங்க கஸ்டமரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து எதுவுமே அவசியம் இல்லை, யார் வேணாலும் ஜஸ்ட் எங்கள்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க அந்த லிங்கை மட்டும் வாங்கி உங்ககிட்ட இது பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஆமா, எவ்ரி சண்டே 11 o'clock. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் பேசுற டவுட்ஸ் வந்து இன்னொரு கஸ்டமருக்கும் இருக்கும். அதனால வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கப்ப வந்து டக்குன்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஒருத்தவங்க பேசுறதை வச்சு அதுல வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஓகே, ஜாயின் பண்ணுங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நாலேஜபிள் கோட் ஃபார்மிங் அந்த கான்செப்டுக்கு வந்து எல்லாரையும் கொண்டு போகணும். ஏன்னா நீங்க வளர்ந்தா நான் வளர முடியும். கண்டிப்பா அந்த கான்செப்ட்ல தான் வின்-வின் சிச்சுவேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்லி ஃப்ரீ கூகுள் ஒர்க் ஷாப், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் அதாவது லாஸ்ட் வீடியோலும் சரி இந்த வீடியோலும் சரி என்னென்ன மாதிரி ஒரு ஆர்என்டியில் பண்ணிருக்கீங்க, அடுத்த ஆர்என்டியில் என்னென்ன பண்ண போறீங்க, அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இப்போ அடுத்து தாண்டி கூகுள் மீட் வரைக்கும் போயிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.